நம்ம வேலை பார்க்குற இடத்துல நமக்கு மேலே மேனேஜர் அப்படிங்கிறவங்க இருப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நம்ம வந்து மேனேஜ் மட்டும்தான் பண்ணுவாங்க, நம்ம பார்க்க மட்டும்தான் செய்வாங்க. நம்ம என்னென்ன காரியங்கள் பண்ணுறோம், நம்ம கரெக்டாக பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க. அப்படி அவங்க பார்க்குறப்போ நம்ம நிறைய ஹார்ட் ஒர்க் போடுறோம், நிறைய நம்ம எஃபோர்ட் போடுறோம், ரொம்ப உழைக்கிறோம் அப்படின்னா, சில வேளையில் அவங்க பார்க்கல, அவங்க கண்டுக்காம போயிட்டாங்க அப்படின்னா அந்த நேரம் நமக்கு எப்படி இருக்கும்? ஏன்னா ஒரு விஷயத்த முடிக்கக்கூடிய காரியத்தை நம்ம தான் அதை கரெக்டாக பண்ணியிருக்க மாதிரி இருக்கும். நம்ம தான் நிறைய உழைப்பு போட்டிருப்போம், ஆனால் அதுக்கு தகுந்தாப்புல பலன் வந்து நமக்கு கிடைக்காது. ரூத் யாருன்னு பார்த்தோம்னா, தன் கணவனை இழந்த ஒரு ஸ்திரீ. தன்னுடைய வாழ்க்கையில பாதி நன்மைகளை இழந்துட்டா. அவ்வளவு துக்கத்தின் நாட்களிலும் தன்னுடைய மாமியாரோடு கூட இருக்கான். ஸ்திரீ ஒரு முறை அந்த போவாசுடைய தோட்டத்துக்கு போய் கீழே இருக்க பதிர்கள் எல்லாம் பறக்க ஆரம்பிக்கிறான். போவாஸ் வரான். போவாஸ் வந்து யார் என்னெல்லாம் வேலை பார்க்குறாங்க அப்படின்னு ஒரு இன்சார்ஜ் இருந்திருப்பாங்க. அந்த இன்சார்ஜ் போய் கேட்கறான், இந்த ஸ்திரீ யாருன்னு கேட்கறான். அப்போ அந்த வேலைக்காரன் என்ன சொல்றான் அப்படின்னா, இதுவா வந்து மூவாபே ஸ்திரீ, இவன் நகோமியோடைய மருமகள். அரிக்கட்டுகளை கொண்டு போறாங்க. அரிக்கட்டு கொண்டு போகிறப்போ கீழே விழுந்த தானியத்தை நான் எடுத்துக்கிட்டா அப்படின்னு சொல்லி கேட்கிறான். இந்த விஷயத்த நம்ம யோசிக்கிறப்போ பாருங்க, அந்த கீழே விழுந்த தானியம் எந்த அளவுக்கு பிரோஜனப்படும் அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா ஒரு அரிசியோட கட்டகளை நீங்க பாக்குறப்போ அதை எடுத்து கொண்டு போறப்போ 1-2 கிலோ சிந்தும். ஸோ அந்த 1-2 சிந்துறத கூட இந்த ரூத் என்ன பண்றான் அப்படின்னா, இன்சார்ஜை கேட்டு அதை எடுக்கிறான். இது வந்து போவாஸுக்கு ரொம்ப இம்ப்ரெஷனா இருக்கு. ஏன்னா அந்த பொண்ணு இவ்வளவு உண்மையா அந்த காரியத்தை, அந்த சின்ன விஷயத்தை எடுக்கிறா அப்படின்னு சொல்றப்போ போவாஸுக்கு ரொம்ப இன்ஸ்பிரேஷனா இருக்கு. போவாஸ் இந்த ரூத்தை விசாரிச்சுட்டு ரூத்திட்ட போய் ஒரு விஷயம் சொல்றான் பாருங்க. புஸ்தகம் 2வது அதிகாரம் அதோடைய 12ஆம் வசனத்துல முன்பக்கத்தை பாருங்க. உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. யாருமே பார்க்கல, யாருமே அப்ரிஷியேட் பண்ணல, யாருமே என்னுடைய அன்பை புரிஞ்சுக்கல அப்படின்னு சொல்லி யாராவது இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு அப்படி இருக்காதுங்க. ஏன்னா நம்மளுடைய அன்புக்கு தக்க, ஏன்னா யார்கிட்ட நம்ம அன்பு காட்டுறோம் அப்படிங்கிறது எல்லாமே யார் பார்த்துட்டு இருக்கா அப்படின்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பார்த்துட்டு இருந்தாரு. இன்னைக்கு ரூத் செஞ்ச அந்த செயல்னால பிற்காலங்கள்ல ரூத் ஆசீர்வதிக்கப்படுறா, தாவீதோட வம்சத்துல சேர்க்கப்படுறா. இன்னைக்கு நம்ம உண்மையா இருக்கணும். சின்ன சின்ன காரியங்களை உண்மையா செயல்படுத்துறப்போ நம்ம செய்திக்கு தக்க காரியங்களை கர்த்தர் நினைவு வச்சிருக்காரு. நம்ம மறக்காதபடி அதற்கான நன்மைகளை அவர் நமக்கு தர வல்லவராயிட்டார்.